வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியம் மூலயமா கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பத்தை எப்படி பிழை இல்லாமல் எழுதுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பம். ஸோ இந்த விண்ணப்பத்தை தான் எப்படி பிழை இல்லாமல் எழுதுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையின் பெயர் கேட்டிருக்காங்க. இது எதை பார்த்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் டைரெக்டாக அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டாக்குமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதுக்கு எவ்வளோ உதவித்தொகை, அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். இதில் இருக்கிறதுல எந்த திட்டத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த திட்டத்தோட பேர் தான் கரெக்டாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதியாகணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து 12ஆம் வகுப்பு பாஸ் ஆனதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்னு தான் கண்டிப்பாக எழுதியாகணும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே எழுதக்கூடாது. அதுபோல் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு வாங்க போகிறீங்கன்னா என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப பட்ட படிப்பு அப்படிங்கிற ஹெட்டிங்கை தான் நீங்கள் எழுதியாகணும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே எழுதக்கூடாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்லேயே எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து அந்த டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கோ அதை பார்த்து தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட நலவாரி அட்டையிலே பார்த்தீங்கன்னா உங்களோட வாரியத்தை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த வாரியத்தை பார்த்து அப்படியே தப்பு இல்லாமல் இதில் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் கேட்டிருக்காங்க. இதில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொழிலாளியோட பெயருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த தொழிலாளியோட பெயரை தான் இதில் எழுதியாகணும். அடுத்து தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. தொழிலாளி வந்து ஒரு மேலா இருந்தால் அவங்களோட அப்பா பேர் எழுதிக்கோங்க. இதுவே ஒரு ஃபீமேலா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஃபீமேலா இருந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பேரை தான் அந்த இடத்துல எழுதியாகணும். கல்யாணம் ஆகலைன்னா மட்டும் அவங்களோட அப்பா பேரை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட நலவாரி அட்டையில் உங்களோட அட்ரஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து பதிவு எண்/நாள் கேட்டிருக்காங்க. இதில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நலவாரி அட்டையிலே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதாவது பதிவு எண் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே நீங்கள் என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த டேட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த பிளேஸில் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு பெற்ற நாளை வந்து எழுதாமல் விட்டுறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பதிவு பெற்ற நாளை வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். நலவாரி அட்டையிலே தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க, அதை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க. இதில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் தான் இதில் எழுதணும். பழைய ரேஷன் கார்டு நம்பரை யாரும் எழுதிடாதீங்க. ஸ்மார்ட் கார்டு நம்பரை வந்து இதில் எழுதிக்கோங்க. அடுத்து தொழிலாளியோட ஆதார் கார்டு எண் கேட்டிருக்காங்க. அதை வந்து இதில் தப்பு இல்லாமல் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இதில் எழுதுறீங்க. மாணவர்களோட ஆதார் கார்டு நம்பர் இதில் எழுதக்கூடாது. தொழிலாளியோட ஆதார் கார்டு நம்பரை தான் இதில் எழுதியாகணும். ஸோ இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. அடுத்தது தொழிலின் தன்மை கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட நலவாரி அட்டையிலே இருக்கும், அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து கல்வி உதவித்தொகை வந்து யாருக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களோட பெயர் கேட்டிருக்காங்க. இதுவே உங்களோட மகளுக்கா இருந்துச்சுன்னா மகனை கட் பண்ணிட்டு மகளோட பெயர் எழுதிக்கோங்க. இதுவே உங்களோட மகனுக்கா இருந்துச்சுன்னா மகளை கட் பண்ணிட்டு உங்களோட பையனோட பெயரை வந்து இதில் எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி பெற்ற அல்லது பயிலும் வகுப்பு அல்லனா பயிலும் படிப்பு மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க. இதில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்னா பிஇ ஃபர்ஸ்ட் இயர் எந்த கல்வி ஆண்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த கல்வி ஆண்டை போடணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், 2022 2023. அடுத்து தொழிலாளியோட கையொப்பம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மாணவரோட கையொப்பம் போட்டுறாதீங்க. எந்த தொழிலாளியோட பேரில் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த தொழிலாளியோட கையொப்பம் தான் இதில் வேணும். அடுத்து லாஸ்டா இடம் நாள் இந்த ரெண்டும் ஃபில் பண்ணாலே போதும். இடம் வந்து யாரோட இடம்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளியோட இடம் தான் போடணும். அதாவது தொழிலாளி எந்த ஊரோ அந்த ஊரோட பேரை தான் இதில் எழுதி ஆகணும். அடுத்து நாள் என்ன நாள் போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் என்னைக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அந்த நாள் தான் போடணும். இதுவரை நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தாலே போதும். உங்களோட ஃபார்மில் எந்த விதமான தப்புமே வராது. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நலவாரியம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நலவாரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.